फ्रेंड्स वेलकम टू रूबा किचन इनकी நம்ம வீடியோல ரொம்ப சூப்பரான மசாலா டீ தான் பார்க்க போறோம் இந்த கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி டீ போட்டு குடிச்சா தொண்டைக்கு நல்லா இதமாவும் சூப்பரா இருக்கும் நல்லா விரும்பி குடிப்பாங்க வாங்க எப்படி செய்து வீடியோக்குள்ள பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் எந்த கப் அளவுக்கு நீங்க பால் எடுக்கறீங்களோ அந்த கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்த அப்புறமா இந்த தண்ணில 2 ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கப் பாலுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் கரெக்ட்டா இருக்கும் ஸ்ட்ராங்கா வேணும்னா 3 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இல்ல மைல்டா குடிக்கிறவங்களா இருந்தானா 2 டீஸ்பூன் அளவே கரெக்ட்டா இருக்கும் ஒரு துண்டு இஞ்சி இந்த மாதிரி நம்ம ஒரு இடிகல்லால இடிச்சுக்கலாம் நல்லா பேஸ்ட் மாதிரி இடிக்கணும்னு தேவையில்லை நம்ம இடிச்சிட்டு சேர்த்தாலே நல்லா சூப்பரா இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா இடிச்சாலே போதும் இப்போ நம்ம ஒரு பிளேட்ல நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இப்போ இதிலேயே நம்ம 2 ஏலக்காவையும் சேர்த்து நம்ம இடிச்சுக்கலாம் ஏலக்காவோட நல்ல விதையெல்லாம் நல்லா இடிபடணும் அந்த அளவுக்கு நம்ம இடிச்சு எடுத்துக்கலாம் அப்பதான் நல்ல ஃப்ளேவரா இருக்கும் டிகாஷன் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இப்போ இந்த டைம்ல இஞ்சியும் ஏலக்காவையும் நம்ம சேர்த்தலாம் கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க பாதி துண்டு பட்டை 2 கிராம்பையும் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சு வரட்டும் நல்லா கொதிச்சு வந்துட்ட அப்புறமா நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் பாலுக்கு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சக்கரை கரெக்ட்டா இருக்கும் இப்போ நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் சக்கரை சேர்த்துட்டு உடனே நம்ம மில்க் சேர்க்காம நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கு அப்புறமா நம்ம மில்க் சேர்த்துக்கலாம் டிகாஷன் நல்லா கொதிக்கும் போதே அவ்வளவு வாசனையா இருக்கு இப்போ நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம் எப்பவுமே டீ ரொம்ப நேரம் கொதிக்க விட்டனா ரொம்பவும் டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி கொதி வரும்போது இந்த மாதிரி mix பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம் அம்மா லாஸ்டா நான் புதினா சேர்க்க போறேன் 3 இலை புதினா மட்டும் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நம்ம புதினா சேர்க்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷப்பா இருக்கும் மார்னிங் டைம்ல இந்த மாதிரி டீ போட்டு குடிச்சனா நல்லா புத்துணர்ச்சியோட இருக்கும் அப்படியே சேர்க்காம இந்த மாதிரி கிள்ளி போட்டுட்டு இந்த மாதிரி mix பண்ணிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் சுவையும் மணமும் நிறைந்த மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு இப்போ ஃபில்டர் பண்ணிட்ட உடனே நம்ம குடிச்சிட வேண்டியதுதான் சூப்பரான சுவையான ரொம்பவும் அட்டகாசமான சுவையும் மணமும் நிறைந்த மசாலா டீ ரெடி நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you watching